குடி 2 பேரும் சேர்ந்துட்டு தயிர் காலி பண்ணுறீங்க. இரு அப்படியே துடைக்காத துடைச்சாலும் எடுத்துட்டேன். அடையாளம் வடை சுடுது. தயிரில் உப்பு காரம் பார்த்தேன். தயிரில் உப்பு காரம் வெங்காயம் போடல, ஒன்றும் போடல. நாங்கள் பாருங்க, நல்லா பாருங்க மக்களே. வெங்காயம் தனியாக இருக்குது, தயிர் தனியாக இருக்குது. அதுக்குள்ள வெங்காயத்தில் உப்பு பார்த்தாங்களா? தயிரில் உப்பு காரம் இருக்கு மாத்தானா? யார் உன் தம்பியா? பாரு 3 பேர் நாமக்கல்லேருந்து வந்து ரெடியாக நிற்கிறானுங்க. இருக்கட்டும். போட்டுறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் ஒரு பிரியாணி தான். 30 கிலோ அரிசி, 25 கிலோ கறி பிரியாணி இன்றைக்கும் போடுறாங்க. பண்டாரி இவங்க தான். பாரு இவர், அவர் 3 பேரும் பண்டாரி. பாத்திரம் இன்றைக்கி எப்படி இருக்குண்ணே? அன்னூறு எத்தனை கிலோ அரிசி? கறி 30 கிலோ, அரிசி 30 கிலோவான். பார்த்துக்குங்க, இன்றைக்கி போடுறாங்க. மெயின் பண்டாரி சாப்பிட்டுருக்குறாரு இப்போ தான். ஓகே போட அன்னூறு போட. பட்டாரம் ஏலக்கா போடுறாரு. போடும்போது அப்படியே விடும். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ இஞ்சி பூண்டு இது வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கீங்க இல்லையா ஜாபர்? வெங்காயம் போட்டு பட்டா கிராம்பு பட்டாடம்லாம் முன்னே போட்டார். இப்போ நீ வெங்காயம் போட்டுற. வெங்காயமும் கொஞ்சோண்டு கொழுப்பும் போட்டு கிண்டுறீங்க. வதங்கிட்டு இருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது வந்து நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இது போடணும். எது? தக்காளி. ஆமாம், தக்காளி போட்டு புதினா மல்லி போடணும். சரி ரைட். அது அப்புறம் போட்டுக்குவோம். போடுறப்ப சொல்லுங்கள், ஒன்று ஒன்றா போட்டுருவோம். லைவ் பிரியாணி போட்டுருவோம் இன்றைக்கி. ஆமாம். ஓகே. புரியல. மசாலா போட்டுட்டு இதுக்கு அதான் அந்த தேக்கி இப்போ உடைக்க வேண்டியதில்லை. இதுக்கு மசாலா போட்டு உடைக்கலாம். சரி. அப்போ தானே வேவுது அடுப்பு. கறி அடுப்பு, விரவு அடுப்புனா தான் பிரியாணி டேஸ்ட்டு. தனியாக இருக்க போகுது. இஞ்சி பூண்டு பாருங்க, மல்லி புதினா தக்காளி. அப்படி தானே? ஆமாம், தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு மல்லி புதினா தக்காளி பச்சை மிளகா இங்கே இருக்குது. எல்லாம் போட்டு போய் கிண்டணும். ஆமாம், இதெல்லாம் போட்டு கிண்டணும். ஒன்று ஒன்றா கிண்டணும். ஒவ்வொன்றா வணங்க போட்டு கிண்டணும். புரியல. ஒவ்வொன்றா வணங்கி அதுக்கப்புறம் போட்டு கிண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கறியை அள்ளி கொட்டணும். சரி, இப்போ இது போதும். ஒன்று ஒன்றா போட்டதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம். ஓகே. இப்போ என்னப்பா பண்ணிருக்கீங்க? 4 பண்டாரி நிற்கிறீங்க. ஒரு பண்டாரி இந்த இடத்துல இஞ்சி பூண்டு போட்டு, அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டு வேற என்ன போட்டிருக்கிறா? மல்லி பயிலாம் போட்டு. அப்புறம் கலராக இருக்குதுன்னா மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள். காஷ்மீர் போய் வாங்கிட்டு இருந்தியா? போட்டீங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டீங்க. சரி. மல்லி தலையும் போட்டாச்சு. தக்காளி இறக்கணும். தக்காளி தீட்டோ போ. தக்காளி தீட்டோ. மண் இல்லாமல். எத்தனை கிலோ தக்காளி இது? தக்காளி 12 கிலோ. 12 கிலோ தக்காளி. 12 கிலோ தக்காளி. 30 கிலோ அரிசி 12 கிலோ தக்காளியா? கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி. அப்போ தான் நல்லா இருக்கும். அது வந்துட்டு கட் பண்ணுறது, போடுறது, வர்றது, சொத்து இதெல்லாம் போக 10 கிலோ நிற்கும். 10 கிலோ நிற்கும், 11 கிலோ நிற்கும். போட்டேன், பார்த்து போட்டுக்கோ. சரி ரைட். அடுப்பு தள்ளி விட சிராஜா. அதுக்கு தான் வந்திருக்கியா? தள்ளு. அவங்க எல்லாம் வாங்கிட்டு வரல. நாமளும் ஒரு கிண்டுவோம். பிரியாணி நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. இல்லை கலர்ஃபுல்லாக இருக்குது. இவர் நம்ம சாரு கீழ்குளத்தூர் முஜீப் பாய் அலைஹிஸ்ஸலாம். பிரியாணிக்கு இவரும் கலந்துக்கிறாரு. பார்வையாளர். என்ன பாய் பண்ணுற? வெறும் வைக்கிறியா?
அடுப்பில் நல்லா எரிஞ்சாட்டிருக்கு. இருந்தாலும் விரவ வைக்கிறா. இப்போதான் கிண்ணான்னு ஒரு பாய் அள்ளி போடுங்க பாய். மட்டன் 30 கிலோ மட்டன். என்னய்யா என்ன பண்ணுறது? எந்த பக்கம் உங்களுக்கு அனல் இல்லையா? அனல் அடிக்குது. 30 kg மட்டன் கொட்டிட்டாங்க. உப்புக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காயம் வதக்க போட்டிருக்காங்க. இல்லை கொஞ்சோண்டு தான் போட்டாங்க. அந்த அதாவதுண்ணே உப்பு வந்து உரப்பு தன்மை கம்மியாக இருக்குது. கறிக்குமே உப்பு உரைக்காது. மிளகாத்துல தானே உரைக்கும். அது வந்து உரைக்கும். இது கக்கவே மாட்டேங்குது. உப்பு கக்கி தன்மை நிறையா இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் போட்டாலும் கச்சிக்கும். இது கச்சி தன்மை இதாக இருக்குது, கம்மியாக இருக்குது. கல்யாணத்துக்கு வந்தா எல்லாம் பாரியா தட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்கய்யா. ஏய் 1 2 3 4 5 6 ஏங்க உங்களை விட்டாங்களா? பிரியாணி எப்படி இருக்குது? வேக வச்சது நீங்களா? அதனால வெந்துக்குச்சா? ஒரு சாப்பாடு ஒரு தேக்கில் இருந்து எடுத்துட்டாங்க. ஆஹா ஆஹா. ஒரு தேக்கு சாப்பாடு கலர்ஃபுல்லாக கலக்குது சாப்பாடு. அந்த கலர் போடல. சாப்பிட்றத காட்ட மாட்டேன், எடுக்கிறது மட்டும்தான் காட்டுவோம். எப்படிடா சாப்பிட இருடா. ஜேக்கு வந்து திறக்க போகிறாங்க, பார்க்கலாம். தண்ணி ஊற்றிட்டாங்க, கறி போட்டு வேக வச்சு தண்ணி ஊற்றிட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் விட்டுறது வந்து இதை திரும்ப கண்டினியூ பண்ணோம். நம்ம கொதிக்குது இப்போ தான் கொதிக்குது. போட்டுடலாமா? அப்போ அரிசி போட்டுடலாமா? அரிசி இன்னும் கறி வேகலை. இன்னும் கறி வேகலையா? அடுப்பு சும்மா கலகலன்னு எரியுது. என்னப்பா பிரச்சனை? வந்தோம்னா கூட்டம் அதிகமாகிடும். நம்ம பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உட்காருங்க, சாப்பிட்றலாம். இந்த பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளார ஒரு தேக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த தேக்கை எடுத்து வைங்க, எடுங்க. பிரியாணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? நல்லா சூப்பராக இருக்கு. பாரு, அந்த தேக்கு ரெடியே. இந்த தேக்கு வெந்துடும். அதுக்குள்ளார தம் போட்டுடலாம். என்ன பாய் பல்லு நோண்டுறா? இல்லை இது மாடிச்சு வெங்காயத்தோல், அதனால அது என்னன்னு பார்த்தேன். ஆமாம், பண்டாரி அசந்துட்டார். அரிசி போடுறதா அசந்துட்டார். வெயில்ல எப்படி வெயில் அடிக்கல, சூடு அடிக்குது. நெருப்பு சூடியா? எல்லாம் வெந்து சூடு சுண்ணாம்பாயிடுச்சு. சுண்ணாம்பாயிடுச்சா? சரி, பழம் பழுக்கல, சுண்ணாம்பாயிடுச்சு. சரி சரி. இது பட்டகிராம் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள். இது எவ்வளோ? அரை வேக்கட்டில் போட்டிருக்கா? அரை வேக்கட்டில் போட்டு. இது என்ன தூள்? நூறு முன்ன போட்டது பட்டகிராம் தூள். சரி சரி, ஓகே ஓகே.
கறி எடுத்துக்கானீங்க உடஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். கறி கண்டிஷனை பாருங்கள். இப்படி உடஞ்சி தனியாக வந்துடணும். எலும்பு தனியாக கறி தனியாக வந்துடணும். இப்படி வந்துடுச்சுன்னா இது அரை வேக்காடுக்கு மேலே வந்துடுச்சுன்னு அர்த்தம். முழு வேக்காடு எப்போ வேகும்? முழு வேக்காடு தொட்டு பார்த்தா அப்படி பஞ்சு மாதிரி வந்துடும். தம்மு போடமே தான் வேகும். சரி ஓகே. கிட்டத்தட்ட முக்கால் கண்டிஷன் வந்துருச்சு. எப்படி எவ்வளோ வந்துருச்சு? முக்கால் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. பழம் பழுத்துருச்சு. பழம் பழுக்கிற கண்டிஷன். பழுக்கிற கண்டிஷன். கறி வந்துருச்சா? இன்னும் கறி வேவல. இன்னும் எவ்வளோ வேக்காடு வந்துருக்குது? இன்னொரு 20 நிமிஷம். முக்கால் வேக்காடு வந்துருச்சா? அதாவது பிரியாணி கலரே கேட்கல. போடுற எந்த கலரும் சேர்க்கல. இந்த பிரியாணிலேருந்து சேர்க்கல. ஆனால் கலர் பார்த்துக்கலாம், எதுவுமே சேர்க்கல. கலர் போடல தானே இதுக்கு ஜாபரை? கலரே கிடையாது. காஷ்மீர் மிளகாத்தூள். இது தால்ச்சா. எவ்வளோ ஆச்சு? 1.5. என்னடாச்சு? இடம் இல்லையா? அது நொம்பி அரிசி வருது. அரிசி கொடுத்து 2 பேர். சண்டை வைங்க, கவிஞர் வைங்க. மீதி அரிசி காமல் தின்பாங்க. பாய், யார் யார் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுட்ருக்குறேன். சித்திக் பாய். போட்டு இரு. வெயில், அனல், சூடு, ஒன்றும் பண்ண முடியல. பாய் அது என்ன பாய்? லெமன். தயிர் ஊற்றலையாம என்ன? தயிர் ஊற்றலாம். கிண்டி விட்டுரு ஜாபர். என்னப்பா சொல்லுப்பா, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு?
பிரியாணி ஆக்குறாரா தெரியலையே, அதனால தான் கேட்டேன். கல் நாஞ்சி முன்னாடி வைக்கலாம். நமக்கு இறங்கிச்சா ஒன்றா போடுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கட்டை எடுத்து போச்சு தூக்கமாக. இது மொட்டமாக இருக்கு. ரொம்ப போட்டுக்கு கிண்ட வேணாம், ஆட்ட வேணாம். கழுவுக்கா தண்ணி ஊற்றி போட்டு என்ன இப்போ பார்த்தா வெள்ளையாக இருக்குது, தம் போட்டு எடுத்தால் கலர் வந்துடுது. அடிச்சு கீழே உக்காந்துருக்குது, அப்புறம் எப்படிங்க வருங்க அது? தண்ணி போட்டோம்னா தெளிக்கல. தம் போட்டாச்சு, தம் போட்டாச்சு. ஏய் ஏய் தம் போட்டாச்சியா ஒடியா? தண்ணி போட்டாச்சு, புகை அங்கே தள்ளி அடிக்குது. இந்த புகை தண்ணி மட்டும் கொண்டா. அதே வந்து பிறகு கவர்மெண்ட் பஸ்ஸில் 45 வாங்குறான், 53 ரூபா வாங்குறான், 52 ரூபா வாங்குறான். உங்கள் ஊருக்கு எவ்வளோ இருந்தது, எவ்வளோ ஆச்சு? எங்கள் ஊருக்கு வந்து இப்போ 5 ரூபா இருந்துச்சு, 20 ரூபா ஆயிடுச்சு. கொரோனா முடிஞ்சதுலேருந்து கண்டினியூ ஆயிடுச்சு 20 ரூபா. யார் அது? இங்கே வா. நான் தூரமாக இருக்கனால கண்ணு பார்வை தெரியலம்மா அப்பாவுக்கு. அப்புறம் வராம பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. டேய் என்ன எதுக்குற மேலே தெரியல கண்ணு. யார் அது? சாப்பிடலாம்டா. ஏ அப்பா மைதினா தம்பி, வீடியோ ஓடிட்டு இருக்கு, சும்மா இல்லை. எங்கே வேணாலும் போட்டுமா? பாடுறா டேய், வீடியோ வந்தவனு திட்டாங்க இல்லைன்னு பாடுறா. திட்டவே மாட்டாங்க. டைம் என்ன? என்ன திடீர்னு ஹிந்தி பேசுகிறா? என்ன செய்யணும்? கீழே நெருப்பு இறக்கிட்டு சாப்பாட்டை வந்து திரட்டி விடணும், தம் உடைக்கணும். நோதுக்கு அப்படியே சாட்சி வை, அப்படியே சாட்சி வை. தெளிச்சு விடுப்பா, எல்லாம் புரிதியா வருது. எல்லாம் வராது, இனிமேல் வராது. அருமையாயிருச்சு சிராஜ். ஒரு இது எடுத்து இதை பாரு, சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆமாம் ஆமாம்.
எப்படி மட்டன் பிரியாணி சூப்பராக ஆயிடுச்சு கலராக நேச்சுரல் கலர் இதுதான் நேச்சுரல் கலர் இதுதான் ஒரு தட்டு எடுத்துட்டு வா இந்தாண்ணா வைங்க